வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மாறன் அந்த ஐ விட்னஸை மிரட்டி கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீயா இதை பண்ணலை, உன் பின்னாடி யாரோ இருக்காங்க, யாரோ உன்னை இப்படி பொய் சொல்லியிருக்காங்க, எதுக்காக இப்படி பொய் சாட்சி சொன்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது, நான் உண்மையாகவே என் கண்ணால் பார்த்தேன், அதை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ பார்த்தேன்னு சொல்கிறல்ல, நானும் பாண்டியனும் எப்போ சண்டை போட்டோம், எந்த இடத்துல சண்டை போட்டோம், அதெல்லாம் சொல்லு, ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, ஆனால் இது கொலை தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுமே மாறன் ரொம்ப கோவப்பட, கரெக்டாக அந்த ஐ விட்னஸை அடிக்க போகும்போது இன்ஸ்பெக்டர் அங்கே வந்துடுவாங்க. இன்ஸ்பெக்டர்கிட்ட என்னை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டாரு சார் அப்படின்னு சொல்லவே, இன்ஸ்பெக்டர் கேஸில் இருக்கும்போது ஐ விட்னஸை மீட் பண்ணவே கூடாது, இதில் நீ மிரட்ட வேற செய்யறியா அப்படின்னு ரொம்ப கோவமாக பேச, மாறன் இங்கே பாரு, நீ பண்ணுற ஃப்ராடு தனத்தெல்லாம் கண்டுபிடிச்சி உன்னோட காக்கி சட்டையை நானே கட்டுறேன் அப்படின்னு சவால் விடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, கடையில் ராகவன் அந்த 10 லட்சத்தை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பணத்தை கல்லாலேருந்து எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, அந்த சமயம் ஒருத்தவங்க வராங்க. துணி மடிக்கிற மிஷின் எங்ககிட்ட இருக்குது, இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு 2 லட்சத்துக்கு மிச்சமாகும், நீங்கள் ஆளுங்களுக்கு கொடுக்குற கூலி எல்லாமே மிச்சமாகும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராடக்டை பற்றி சொல்கிறாங்க. உடனே ராகவன் யோசிக்கிறாங்க, பேசாமல் இந்த மிஷினை வாங்குற மாதிரி அப்பா கிட்டே கொஞ்சம் கூட பணம் கேட்டு வாங்கி இதை கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, ராமச்சந்திரன் வந்ததுக்கப்புறமா அவர்கிட்ட இதை பற்றி சொல்கிறாங்க. அப்பா இந்த மாதிரி ஒரு மிஷின் வந்திருக்கு, இந்த ப்ராடக்டை நம்ம வாங்கலாமா, வாங்கினா நமக்கு மாதம் நிறைய மிச்சமாகும் அப்படின்னு சொல்ல, வீரா மாமா எல்லாத்துக்குமே ஆள் வச்சுட்டா அப்புறம் எப்படி, நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க திடீர்னு நம்ம வேலையை விட்டு போக சொன்னால் அது நல்லா இருக்காதுல்ல, நம்மளை நம்பி தானே இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராகவன் அதுக்கு நம்ம வேறு ஏதாவது வேலை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் சரி வேறு வேலைக்கு போனால் அவங்க அந்த வேலைக்கும் மிஷின் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ராமச்சந்திரன் திரும்ப ராகவனை கேட்குறாங்க. ராகவன் எவ்வளவோ ராமச்சந்திரனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் வீரா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வேண்டான்ற மாதிரி வீரா சொல்ல, ராமச்சந்திரன் கடைசியாக வீரா சொல்கிறது தான் கரெக்டு, அதெல்லாம் வேண்டாம், எப்போவுமே நாம் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்கள அன்பாகவும் பாசமாகவும் தான் வச்சுருப்போம், அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, அவங்க நம்மளை நம்பி தான் இவ்வளோ நாளும் இருந்திருக்காங்க, அவங்கள டக்குன்னு நம்ம வேலையை விட்டு போக சொல்லிலாம் சொல்லக்கூடாது, அதனால் மிஷின் வாங்குறதுலாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுமே ராகவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அதுக்கப்புறமா வீரா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது ஒரு 3 லட்ச ரூபா அதில் ஷார்ட்டேஜ் ஆகும். உடனே அக்கௌண்ட்டை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன இதில் ஒரு 3 லட்சம் ஷார்ட்டேஜ் ஆகுதே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் கேஷியர் என்ன சொல்கிறாருன்னா, மேடம் இந்த மாதிரி ராகவன் சார் தான் 3 லட்ச ரூபாவை வாங்கியிருக்காரு, உங்ககிட்ட அவர் சொல்லலையா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ராகவன் கிட்டே வீரா போயிட்டு கேட்குறாங்க, மாமா 3 லட்ச ரூபா நீங்கள் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் சூரத்தில் இருக்கிற அந்த கிளைண்ட்டுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, அவருக்கு தான் நம்ம ஏற்கனவே பணம் அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, இல்லை நீ வேற ஒருத்தரை சொல்கிற, நான் வேற ஒருத்தரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவருக்கும் நாம் அனுப்பிட்டோம் மாமா அப்படின்னு சொல்ல, இல்லை அவர் அட்வான்ஸாக கொஞ்சம் பணம் கேட்டிருந்தாரு, அதனால தான் நான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வீரா அவர் பெரிய ஆளாச்சே, அவரே அட்வான்ஸ்லாம் கேட்க போகிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மாமா நீங்கள் கொஞ்சம் வவுச்சரில் சைன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வவுச்சர்லாம் கொடுக்க, ராகவன் அப்படியே அவர் பாட்டுக்கு சைன் பண்ணிக்கிட்டே போகிறாரு. வீரா ஏன் மாமா எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ராகவன் ஒரு பக்கம் அந்த ஐ விட்னஸ்க்கு எப்படி பணத்தை கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.